எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்குனாங்க. ஒரு கிடா ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கு. குலதெய்வ கோயிலில் முடிவு கொடுத்து கிடா வெட்டலன்னு இருக்கான். இதை வெட்டி எல்லாருக்கும் செம்மையாக ஒரு விருந்து வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது வேறு மாதிரி சமைக்க போகிறான். வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பயும் எங்களுக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு 15 கேஜிக்கு ஒரு மசாலா பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2.5 கேஜி சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்துருக்கேன். பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து ஆஃப் கேஜி இருக்குது. கசகசா சோம்பு சீரகம் மிளகு பட்டை ஒரு 2 ஒரு 3 பட்டை லவங்கம் 2 முடி தேங்காய் மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து ஒரு ½ கேஜி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஒரு ½ கேஜி எடுத்திருக்கேன். புதினா ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு தேங்காய் ஒரு 2 மூடி. இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோ தான். ஒரு 15 கேஜிக்கு நம்ம ரெடி பண்ணுறோங்க. இது எல்லாமே இன்றைக்கி வறுப்பட்டு கல்லில் தான் இன்றைக்கி அம்மிக்கல் அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கிறோங்க. நம்ம இப்போ வறுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பானில் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம். இப்போ மிளகா வறுத்துக்கலாம். மிளகா வறுத்துட்டு நம்ம மல்லியும் வறுத்துக்கலாம். மிளகா வறுத்துட்டு இப்போ மல்லி வறுத்தாச்சு. மல்லி வந்து நம்ம மிளகாயில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கம்மி சூட்லேயே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் மிளகு கசகசா இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து மிளகாயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாத்திரம் நம்ம வறுத்துட்டு இதெல்லாம் பச்சைதாவே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கறி வெட்டியாச்சு. நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளியராக கழுவிக்கலாம். கறியை நல்லா அப்படி களி நல்லா கழுவி எடுத்தால் முடி எதாவது கழிஞ்சிருந்தால் கூட போயிடும். அப்போ தான் நம்ம வந்து சாம்பார் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். களி நல்லா கறி கழுவிக்கலாம். அப்படி வந்து நீட்டாக கழுவிக்கலாம். மிளகா சீரகம் மிளகு எல்லாம் கரம் மசாலா எல்லாமே மிக்ஸிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இடிச்சிக்கணும். இந்த மாதிரி உரலை கழுவி விட்டுட்டு நிறையா இருந்தால் நம்ம இடித்து எடுத்துக்கணும். அப்புறமா தான் அரைப்படும். இப்போ நம்ம இதை இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இடிக்கணும். நல்லாவே இடித்தாச்சு. இடித்ததுனால மிளகாய் எல்லாமே வந்து அரைப்பட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மசாலா எல்லாமே ஆட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு அடுப்பில் செய்கிறதுனால எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கறி சேர்த்திக்கலாம். கறி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுனால கல் உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தனியா மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் மிளகு சீரகம் எல்லாமே இருக்குது. சோம்பெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம இது வெங்காயம் அரைச்சிங்க இல்லையா
அந்த வெங்காய விழுவு அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அடுப்பில் தான் செய்யலான்னு அடுப்பத்தை வச்சோங்க. மழை வந்ததுனால அடுப்பில் செய்ய முடியாதனால இப்போ கேஸில் செய்யணும். நாங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்ப திறந்ததுனால எல்லா மசாலும் போட்டதுனால குழம்பு அப்படியே கும்முன்னு வாசனை வருது. நாங்கள் வித்தியாசமாக செய்யணும்னு சொன்னதுனால குழம்பு பார்க்குறதுக்கு அப்படியே கமகமன்னு மனம் அப்படியே தூக்குது. வேறு லெவலில் இருக்குது குழம்பு, அப்படியே செம்மையாக. கரண்டி கொடு. கறி நல்லா சூப்பராக வணங்கி சம்பாரம் எல்லாம் ஊற்றுனால நல்லா சூப்பராக வாசனை கும்முன்னு இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா வெந்து வந்துருக்குது குழம்பு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம. இப்போ வந்து நல்லா மிக்சிங் ஆகிட்டுருக்கு. மீதி வந்து நம்ம தேங்காய், புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் அரைச்சிது மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா குழம்பு நல்லா வரும். குழம்பு பாதி நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம் வேகணும். அதனால் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அப்புறமா பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அருமையாக குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு குழம்பு வந்து திக்னஸ் நல்லா கிடச்சிருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கசந்து வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடியாவில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. குழம்பு வாசனை நல்லா கும்முனுக்கு. வந்துக்கிற கெஸ்ட்லாம் பார்த்தா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு ஆகிருக்கு குழம்பு. வெறித்தனமாக இருக்குது குழம்பு. கமகமன்னு வாசனை இருக்குது. இப்போ நம்ம வந்து குழம்பு இறக்கிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம வாசனை, டேஸ்ட் சூப்பராக வாசனை எடுக்குதுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குது குழம்பு. செம்மையாக இருக்குங்க குழம்பு. நீ சாப்பிட்டு பாருமா. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கறியெல்லாம் ரொம்ப நல்லா வெந்து போய் அழகாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.